कितने लैब लाइट कर चुके हैं भास्कर? How many have you left? Fine. Mahesh is not yet here. Come, Anand. Balaji. Anand. No, Balaji, ready. Come up, man. Okay. When you're given a hope, Anand is the one. It gives me great pleasure to welcome you all for this inauguration of our IIT Alumni Center at the IIT Madras Research Park. This has been a long dream for all of us, maybe for over 8 to 9 years. And we are almost at the end of the whole project. So today we are having a formal Graha Pravesh or inauguration. Now, as you know, Graha Pravesh is done when still 5% of the work is still left, or 6% of the work is still left. Never is 100% complete. So we chose today. Today is the Tamil New Year's Day, a very auspicious occasion. And also, the omen has been good for this whole function because it has rained. Rain is always considered a good omen. So I'm sure that we will go a long way in our dream and in all our activities. At this time, I would like to acknowledge Yes, Mahesh. few of the people. One is, the first is IIT Madras for their continuous support and guidance at all points of time. So, they have also taken up institutional membership, and that is a very great encouraging sign for us. So, that I should say, thanks to Bhaskar and Mahesh. Mahesh is not here, he is on the way, and the team. Thanks very much for that. Next, of course, is IIT Madras Research Park and Professor Jhunjhunwala. He has been of great support and strength, and he gives advice, right advice, always. And his points of view, when you analyze, is always, there is a lot of value in that. So that is what we have seen that. And thanks again to Professor Jhunjhunwala. And I sincerely hope and pray that they also take up institutional membership with IIT Madras. இன்றைய இங்கே ஐஐடி அலுமினை இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன் சென்டர் அப்படின்னு ஒரு புது ஃபெசிலிட்டி இந்த ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் நீங்கள் பார்க்குறீங்களா கேமராவில் அப்புறம் காமிக்கலாம் நீங்கள் ஸ்கேன் இந்த ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்குறது ஒரு யூனிக் ஃபெசிலிட்டி நம்ம நாட்டில் இட்ஸ் வெரி யூனிக் ஃபெசிலிட்டி இந்த கண்ட்ரி வேர் இண்டஸ்ட்ரி அகாடமியா ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி அப்புறம் கம்பெனி ஸ்டார்ட் அப் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இன்னோவேஷன் பண்ணி புது ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருது வெரி ஹை டெக்னாலஜி. இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் ஐட்டம் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இ பிளேன் எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸி ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வருமானே யோசிப்போம் நம்ம. இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி இங்கே நடக்குது. இந்த மாதிரி ஆராய்ச்சி நடக்கணும்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ் பல டைரெக்ஷன்லேருந்து பீப்புள் சேரணும், ஸ்டூடெண்ட்ஸ் சேரணும், ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஃபேக்கல்ட்டி சேரணும், இண்டஸ்ட்ரியிலேருந்து பீப்புள் சேரணும், கவர்மெண்ட்லேருந்து சிஸ்டமே வரணும். இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி இதை நடத்தி வைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பீப்புள் கெமிஸ்ட்ரியில் தான் இருக்குது. சும்மா ஆராய்ச்சி பண்ணாமல் கூட எல்லாம் அப்படியே வந்துடும் சொல்ல முடியாது. அதனால அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் சென்டர், ஒரு இடம் வேறு, இந்த மாதிரி பீப்புள் வந்து கேஷுவலாக மீட் பண்ணி இந்த பிரச்சனை, இந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி புது ஐடியாஸ் வந்து அது அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் சென்டர் இங்கே இந்த ஃபெசிலிட்டியில் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கோம். அது எப்படி செய்கிறது, எப்படி செயல்படுத்துறதுங்கிறது நிறைய சேலஞ்சஸ் வந்து எல்லாம் பண்ணி இந்த ஐஐடி அலுமினை, ஐஐடி மெட்ராஸ் அலுமினை மட்டும் இல்லை, எல்லா ஐஐடி அலுமினை சென்னையில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய
வருங்காலத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் யோசிக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு இருக்கிறவங்க இங்கே நிறைய வந்து இங்கே தங்கிட்டு இங்கே மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி அதுக்கு தான் இந்த சைடு நிறைய கிளப் இருக்குது சிட்டியில். ஒரு விதத்தில் பார்த்தா அது கிளப்னு சொல்லலாம். ஆனால் இது கிளப் இல்லை. நான் இதில் வந்து கிளப்பில் நான் இப்போ சில பேர் வந்து சாயந்தரம் சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறது கிளப்புக்கு போவாங்க. அது வேற. இங்கே வந்து ரிலாக்ஸும் பண்ணலாம். ஆனால் மெயினாக இந்த மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ரோட்டரி கிளப் இருக்கிற மாதிரி சில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இங்கே வருவாங்க. இங்கே இருக்கிறது ஐஐடி அலுமினி இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன்ஸ். இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த எப்படி நம்ம நாட்டோட இண்டஸ்ட்ரி பொசிஷன், ஸ்டார்ட் அப், நியூ டெக்னாலஜி, ஹை டெக்னாலஜி எப்படி அதை வளர்ச்சிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாம் இங்கே வருவாங்க. அதுதான் எங்களோட நோக்கம். அதுக்கு அதோட இனாகிரேஷன் தான் நடந்தது. வந்து ஒரு சார் சொன்னார், அதில் இன்ஜினியரிங் காலேஜ் படித்த கூட இங்கே ஜாயின் பண்ணலாம். இது வந்து ஆரம்பிச்சு வச்சு நடத்துறது ஐஐடி அலுமினியும் இண்டஸ்ட்ரி. இது அவங்க மாத்திரம் வரணுங்கிறது கிடையாது. யார் வேணா மெம்பர் ஆகலாம். ஆனால் இங்கே வரவங்க இதை பற்றி தான் ஸ்விம்மிங் பூல் வேணும்னா இங்கே வர முடியாது. அந்த மாதிரி வேற கிளப் இருக்கு. புரியுதா நான் சொல்ல முடியும். அதனால இந்த இடத்துக்கு வரணும்னா இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை சந்திக்கிறதுக்கு நாம தான். Yes, as Bhaskar mentioned, first of all, I'm very happy that this has finally happened. I don't remember how long back, when Deepak and Suresh and Balaji and Anand Krishna and several others kind of walked in and came with the concept that we'll have an alumni club here. The first reaction was no. As Bhaskar pointed out, how can we, this is supposed to be a research park where R&D collaboration is going to take place. How can we have a club here? But as one is often wrong with the first impression, I realized that I was not right. As I thought more about it, it made more and more sense. I think it's, of course, it has been a struggle since then. More on the part of alumni, not so much. Primarily because they had to raise a huge amount of money. And raising money is not as easy. So it took, many times it looked like it will never go through. But I think Anand Krishnan is the kind of person who never gives up. So he because at least the limited knowledge that I had, maybe others, but he stood behind it. First of all, I want to thank Anand for driving this initiative. I really believe that it's his effort, along with others. The IIT Madras, is obviously quite, it's a beehive of activity with a lot of things happening. But the one place we were always missing was an informal place for people to hang out. I think the research park was a great place to come do professional business, but this adds completely different dimension. I think over time we will see a lot of students also come and take advantage of this facility. So I request Balaji and Yadav to consider ways by which you could have students be involved in this facility. Along the way, one of the objectives of establishing a center like this in the research park was to really brand it even outside IIT Madras. As you see, it's an IIT alumni center. And Anand and others have reached out to the other IITs as well to become institutional members, as IIT Madras has. So we've chosen to become an institutional member of IIT Madras because we feel this is a great place for us to bring our official visitors. Instead of taking them to a beach or a shorefront resort someplace and give them a great view of Mahabalipuram, we can give them a great view of our own research park while we talk to them about some business that they are here for. So I think over time we will see this evolve into a place where we will see students, faculty, and our visitors, along with our visitors, really provide a more holistic view of what IIT Madras has become in the last 60 years. So with that, I want to first congratulate everybody involved in having this facility opened. And I look forward to being part of this facility for many more years to come. Thank you. Really warm, just, I must
sir. Warm welcome to all who are physically present here and all others who are watching this live streaming going on. Balaji has taken all the work out of me, so have Professor Junjunwala, Dr. Bhaskar and Mahesh. So I have very little except to literally thank people who have made this possible. I'm overwhelmed and frankly don't know where to start. Balaji has already thanked the 5 patrons, Sam, Anand, Chris, Ramesh and Suresh. I'm not sure if anybody is here today. Chris, of course, has apologized for not being able to come here today. All other members who heeded to Balaji's clarion call and donated graciously and generously. IIT Madras and IIT MRP for their unstinting cooperation and support to make this possible. Our own back office personnel without whom this could not have happened. And I have a huge list of vendors and partners. Really, if you have a barcode, one of the prerequisites is entertainment and leisure. So we'll have a pool table and a table tennis table here to portray that we really mean entertainment. This stretch is the fine dining. My name is Bhuvneshwari and I wear 3 hats for today's program. I am a part of IIT alumni from Madras IIT in the year of 1994 and also going to occupy this facility here in IIT MRT as part of Pfizer. So, எனக்கு வந்து இது ரொம்ப மகிழ்ச்சி தருது இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம். ஏன்னா நான் வந்து ஐஐடி மெட்ராஸ் அலுமினியும் கூட இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் நான் படித்தேன். அண்ட் வந்து Pfizer ரிசர்ச் lab வந்து இங்கே வரப்போகுது இந்த நெக்ஸ்ட் 2 இயர்ஸில். As Professor Bhaskar said, it was one of the unique facilities in India and has got several accolades. And the last 6 years, IIT Madras also got a first number 1 in India. இதனால இந்த மாதிரி ரிசர்ச் அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இண்டஸ்ட்ரியும் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸும் இன்டர்நெட் பண்ணாமல் நல்ல சயின்ஸ் வர முடியும். ஏன்னா அகாடமியாக வேறு இண்டஸ்ட்ரி வேறு. இந்த மாதிரி ஒரு சென்டர் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். அண்ட் சின்ஸ் இது வந்து நாட் ஒன்லி மெட்ராஸ் ஐஐடி alone, it caters to all over the IIT from the country. So the center is going to be one of the hub for all IIT alumni, and I take immense pleasure to be part of this inaugural program. Thank you.